Hallelujah, 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 hallelujah. ஒரே சத்தமாய் hallelujah, 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 எல்லாரும் கண்களை மூடி முடிந்தால் வலது கரத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறவர்கள், ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாரும் வாய்களை திறந்து இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்த தயவுகளுக்காக ஹalleluya, கரங்களை உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கலாம். ஹalleluya, ஆமென். தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரே சிந்தையோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. உம்மை வாழ்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. பாடும் பரலோக தேவனே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே. பரலோக தேவனே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே. அவரே அகிலத்தை ஆள்பவர், அகிலத்தை ஆள்பவரே. உம்மாலாகாதது எதுவும் இல்லை, அகிலத்தை ஆள்பவரே. உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இப்ப சொல்லுங்க, எல் ஷடாய், எல் ஷடாய். எல்லாரும் சத்தம் உயர்த்தி நான் ஆராதிக்கிறேன். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். விசுவாசிக்கிறவர்கள் சத்தமா எல் ஷடாய், எல் ஷடாய். அவரை எவ்வளவு உயர்த்த முடியுமோ உயர்த்துங்கள், அவரை எவ்வளவு மகிமைப்படுத்த முடியுமோ மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya, உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், வணங்குகிறோம்.
நிசியே யெகோவா, வெற்றி தந்த தெய்வமே, வெற்றி தந்த இயேசுவே யெகோவா, வெற்றி தந்தவரே தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ. நிரப்புகிறவரே, எங்கள் நடுவில் நீர் மகிமைப்படுவீராக. அப்படி 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் எங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்து முடிக்கிறவரே, நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதப்பா. எங்கள் மத்தியில் ஹல்லேலூயா. அப்படியே சேர்ந்து ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. தேவனே, இந்த மாலை நேரத்தில் உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. எங்க துதிகள் உமக்கு பிரியமாய் மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக. நாங்கள் ஏறெடுக்கிற துதி பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக. அல்லேலூயா ஓசன்னா. கரங்களை தட்டி நம் நடுவில் எழுந்தருள் இருக்கிற நம் தேவாதி தேவனுக்கு மகிமையார் முழு பலத்தோடு எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரங்களோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருக்கே துதியும், அவருக்கே மகிமையும், அவருக்கே புகழும் இன்றும் என்றும் சதா காலமும் உண்டாவதாக. ஆராதனை தேவன் ஆசீர்வதிப்பாராக, அங்கீகரிப்பாராக, ஏற்றுக்கொள்வாராக, தேவ மகிமை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. எங்கள் நடுவிலே அசைவாடு ஆண்டவரே, ஒருவரையும் வெறுமையாய் திருப்பி அனுப்பாத தெய்வமே, எங்கள் ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளுவீராக. ஒரு விசை 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, எங்கள் மத்தியில் உலாவி எங்களோடென்றும் வாசம் செய்யும். உங்க சத்தம் மட்டும் கேட்கணும். எங்கள் மத்தியில், எங்கள் தேங்க்யூ அப்பா. ஆவியானவரே, எங்களோடென்றும் ஒரு விசை கூட சொல்லுங்க, எங்கள் மத்தியில் உலாவிடும். எங்கள் ஏசாயா கண்கள் திறக்கப்பட்டது போல எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் செவிகள் திறக்கப்படட்டும் அப்பா. ஓ எங்கள் மத்தியில் ஊலாவிடும், எங்களோடென்றும் ஆசம். உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தருடைய வழிகளை பாடுவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அவர் நடத்துகிற வழியில எது மட்டும்தான் வெளிப்படும்? மகிமை மட்டுமே வெளிப்படும். ஆமென். தேவன் நடத்துகிற எல்லா வழிகளிலும் அவர் தமது மகிமை வெளிப்படுத்தவே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். சொல்லிதான் கடைசியில் தாவீது என்ன சொல்லி முடியும்? கர்த்தர் எனக்காக எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க இந்த மாலை நேரத்தில்? எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. முதல்ல தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஒரு நிச்சயம் இருக்கணும். அவர் தான் எல்லாமே செய்கிறவர். அவர் எனக்காக யாவையும் செய்வார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும்
தடைபடாது. இந்த வார்த்தையை சொல்லுங்க. அவர் தான் எல்லாமே செய்கிறவர், எனக்காக அவர் தான் செய்வார், அவர் செய்வது தடைபடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தடைபடாதுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். தடைகள் வரும், ஆனா ஒன்றும் தடைபடாது. தேவரே, நீ சகலமும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். சொல்லுங்க, தேவரீர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம், விசுவாசித்து சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க ஹல்லேலூயா. கர்த்தரால் நடத்தப்படுகிறது உறுதியானால், கர்த்தருடைய கரம் என்னோடு இருப்பது நிச்சயமானால், தைரியமாய் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். இந்த நிச்சயத்தோட நல்ல கைகளை தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோட விசுவாசத்தை அறிக்கை பண்ணி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத, இந்த வார்த்தை சொல்லு, நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத ஒரு விஷயம் கூட சொல்லுமா? தேவரீர் சகலத்தையும், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில், என் வாழ்வில் தடையின்றி. ஓ தேவரீர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி. நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்வார். நம்புறவங்க ஆமென். நீங்க செய்ய நினைச்சத நம்பிக்கையோடு சொல்லுமா? காற்றையும் பார்க்கல, காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி. நல்ல கைகளை தட்டி நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் அறிக்கை பண்ணுங்க. இந்த வார்த்தைய, நீங்க செய்ய நினைச்சத சொல்லுங்க. நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத செய்து முடிப்பாரே. நீங்க செய்ய நினைச்சத. அத்திமரம் துளிர்க்கல, அத்திமரம் துளிர்க்கல, திராட்சை செடி கனி தரல. அத்திமரம் துளிர்க்கல, திராட்சை செடி கனி தரல, ஆனால் என் சந்தோஷம் குறைந்து போகல. என் நம்பிக்கையின் அஸ்திவார் அசைந்து போகல. என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் பாடும். நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத செய்து முடிப்பா. நீங்க செய்ய நினைச்சத, ஓ நீங்க, நீங்க செய்ய நினைச்சத செய்து முடிப்பாரே. நீங்க தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும். என் வாழ்வில் தடையின்றி, என் வாழ்வில் தடையின்றி நம்பிக்கையோடு தேவரீர் சகலத்தையும். Glory, என் வாழ்வில் தடையின்றி நீங்க செய்ய நினைச்சத,
நினைச்சத நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் நீங்க செய்ய நினைச்சத சொல்லுங்க. நீங்க செய்ய நினைச்சத நீங்க செய்ய நினைச்சத ஹalleluya. இந்த வார்த்தை சொல்லுங்க. நீங்க செய்ய நினைச்சத நீங்க செய்ய நினைச்சத என் வாழ்க்கையில் அவர் செய்து முடிப்பார். நீங்க செய்ய. ஆமென். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் நம்பிக்கையோட சொல்ல முடியும், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இந்த வார்த்தை யோபு எல்லாம் ரெட்டிப்பாய் வந்த பிறகு சொன்னதல்ல, இதை சொன்ன பிறகுதான் எல்லாமே ரெட்டிப்பா வருது. ஹalleluya. நாம 42வது அதிகாரத்தின் 1-2 வசனத்துல தான் அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதித்திரமா ஆண்டவர் சில வார்த்தைகளை யோபு கிட்ட கொஸ்டினா வைக்கிறார். சில காரியங்களை தெளிவுபடுத்தின பிறகுதான் அந்த கடினமான சூழ்நிலையில அவன் நான் இந்த வார்த்தையை சொன்னா எனக்கு அடுத்து ஒரு ரெட்டிப்பான நன்மை கர்த்தர் எனக்கு காண்பிக்க போறார், அப்படி அல்ல. அந்த கடினமான சிச்சுவேஷன்ல அவன் யோபு நின்று சொல்றார், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹalleluya. அதாவது நடக்குங்கிற சூழ்நிலை தெரிஞ்ச பிறகு இந்த வார்த்தை சொல்றதெல்லாம் ஈஸி இல்லை. ஆமாம், ஒரு அனுகூலமான வாசல் இருக்குது, ஒரு திறக்கப்பட்ட வாசல் இருக்குது, அல்லது ஒரு ஃபேவர் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு கர்த்தர் எனக்கா யாவையும் செய்வா, தேவரே நீ இதெல்லாம் எல்லாருக்கும் சொல்ல முடியும். ஆனால் எல்லா பக்கமும் அடைபட்டு இருக்கும்போது, அதாவது இனியொரு வாழ்க்கை உண்டாயின்ற நிலை தான் யோபுக்கு. ஆமாம், அதுக்கு பிறகுதான் ரெட்டிப்பான பலனே, இனி ஒரு லைஃப். ஆமாம், இனி எனக்கு ஒரு பலன் சரீரத்தில் உண்டா, இல்லை இப்படியே முடிய போகுது, இப்படி இருக்கிற இடத்துல. அதனாலதான் ஒரு இடத்துல சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை தான் நம்புவேன். அது அப்போ என்ன இதுல வந்துட்டார்னா இதுதான் என் முடிவு. அப்படிப்பட்ட இடத்துல யோபு வாயில சொல்ற வார்த்தை, தேவரே நீர் சகலத்தையும் செய்ய. அன்பான தேவ பிள்ளை, இந்த மாலை நேரத்தில் என்ன சிச்சுவேஷன்ல இருந்து வந்திருக்கிறீங்களோ அது பரவாயில்ல, தைரியமாய் சொல்ல, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதுன்னு விசுவாசிக்கிறவங்க. ஹalleluya. காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, காற்றையும் ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க என் குறைவெல்லாம். இது ஆண்டவருக்கு அற்ப காரியம். ஹalleluya. இது ஆண்டவருக்கு அற்ப காரியம். என் விஷயம் ஆண்டவருக்கு அற்ப காரியம் சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள் சொல்லிட்டு கீழே சொல்றார், இது ஆண்டவருக்கு அற்ப காரியம். ஹalleluya. ஆமென். ஒரு காற்று இல்லாம மழை இல்லாம ஒரு பள்ளத்தாக்குல தண்ணி கொண்டு வருவது என் ஆண்டவருக்கு அற்ப காரியம்னா, இந்த வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்வது என் ஆண்டவருக்கு அற்ப காரியம் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி சேர்ந்து ஒரு விசை கூட சொல்லுமா, காற்றையும் பார்க்கல, நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோட அறிக்கைப்படி, காற்றையும் பார்க்கல, ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க என் குறைவெல்லாம் நிறைவாக்கி. இப்ப சொல்லுங்க, நீங்க செய்ய நினைச்சத ஓ நீங்க செய்ய நினைச்சத. ஆமே, நீங்க செய்ய நினைச்சத. லோரி நீங்க செய்ய நினைச்சத. சொல்லுங்க, அத்திமரம் துளிர்க்கல, திராட்சை செடி கனித்தரல. அத்திமரம் துளிர்க்கல, திராட்சை செடி கனித்தரல. ஆனாலும் என் சந்தோஷம் ஆமெனின் நம்பிக்கையின் அஸ்திபாரம். இந்த வார்த்தை சொல்லுங்க, ஆனாலும் என் சந்தோஷம் ஹalleluya நம்பிக்கையின் அஸ்திபாரம். ஆமெனின் நம்பிக்கையின் அஸ்திபாரம். நீங்க செய்ய நினைச்சத என் வாழ்வில் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம். சொல்லுங்க, நீங்க செய்ய நினைச்சத நிச்சயமா நீங்க தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்.
நம்பிக்கையோட சொல்றீங்களா இந்த வார்த்தை? தேவரீர் தேவரீர் செய்ய வல்லவர், என் வாழ்வில் செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத பொறுமையோடு காத்திருங்கள். ஆமென். யோபுவின் முடிவை குறித்து கண்டிருக்கிறீர்களே, தேவனுடைய செயலையும் கண்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. நீங்க இந்த வார்த்தை சொல்லிக்கொண்டே இரு சபை. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நீங்க அவரை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அவரை நம்பி இருக்கிற முகங்களை வெட்கப்பட்டு போக விடவும் மாட்டார். சொல்லுங்க, நிச்சயம் செய்வீர். நீங்க செய்ய நினைச்சத எந்த கடினமான சூழ்நிலையானாலும், காற்று இல்லாவிட்டாலும், மழை இல்லாவிட்டாலும், பள்ளத்தாக்களை தண்ணீரால் நிரப்புவது என் தேவனுக்கு அற்ப காரியம் என்றார். என் வாழ்க்கையில் மகிமை வெளிப்படுத்துவது என் ஆண்டவருக்கு அற்ப காரியம். நீங்க செய்ய நினைச்சத நல்ல கைகளை தட்டி, என் ஆண்டவர் செய்ய நினைத்தது நிச்சயம் நடக்கும் என்று நிச்சயம் உள்ளவர். நன்றி ராஜா, நன்றி ராஜா. அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே தான் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள். எனவேதான் யோபுவை குறித்து யாக்கோபுல சொல்லப்பட்ட வார்த்தை, அவருடைய முடிவை குறித்து கண்டிருக்கிறீர்களே. யோபுவின் பொறுமையும் பார்த்தீங்க, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டீர்கள். அவருடைய முடிவு மிகுந்த இரக்கமும். ஹல்லேலூயா. என்னை நடத்துகிற தேவனால் நடத்தப்படுகிற பாதை. நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, ஒரு தேவ பிள்ளை 2 காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று, நான் நடக்கிற பாதை எது? கர்த்தர் தான் இந்த பாதையில் நடத்துகிறாரா? 2, என் கூட கர்த்தர் இருக்கிறாரா? ஹல்லேலூயா. இந்த 2 காரியம் மட்டும் ஒரு தேவ பிள்ளை கன்ஃபார்ம் ஆயிட்டுனா, அவன் கூட யார் வாரா, யார் என்ன பேசுகிறா, இது ஒரு மேட்ரே வரல. அவன் யோபு தன் பாதையில் அது மட்டும்தான் தேடினார், அது மட்டும்தான் தேடினார். இது கர்த்தர் அனுமதிச்சதா? ஆமென். அதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டார். 2, என் கூட கர்த்தர் இருக்கிறாரா? அதான் சுற்றி பார்க்குறார். முன்னாடி பார்க்குறார், பின்னாடி பார்க்குறார், ரைட்டில் பார்க்குறார், லெஃப்டில் பார்க்குறார். ஆமாம். கீழே பார்த்த போகிறத கன்ஃபார்ம் ஆச்சு. என் கால் மட்டும் இல்லை, ஆமாம், என் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் கால் முன்னாடி போயிட்டுருக்குது. என் கால்கள் அவர் அடிகளை, ஹல்லேலூயா, அவர் அடிகளை. ஆமாம், என் கால் அவர் அடியில் தான் பற்றிட்டு இருக்குண்ணா. ஆமாம், இன்னைக்கு நான் அனுபவிப்பது ஒருவேளை வேதனையாக இருக்கும். அந்த நாளைக்கு கர்த்தர் எனக்கு செய்ய போகிறது சாதனையாய் மாறப்போகிறது. ஆமாம். நேற்றுக்கு ஒரு பாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அவர் சொன்ன போதே அது எனக்கு ரொம்ப பலனாக இருந்தது. யோபின் வாழ்க்கையை வச்சு தான் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், 1-2 அதிகாரத்தில் சாத்தான் சோதனையோடு வந்தான். ஆமாம். 42 அதிகாரத்தில் யோபு வேதனை அனுபவித்தார். 42 அதிகாரத்தில் தேவன் சாதனையாக மாற்றினார். சாத்தான் கொண்டு ஒரு சோதனை, நாம் அனுபவிப்பது வேதனை, அவர் செய்வது சாதனை. ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? இன்னைக்கு சாத்தான் என் லைஃப்பில் அனுபவிச்சது சோதனை, நான் சந்திப்பது வேதனை, என் கர்த்தர் செய்ய போறது சாதனைன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. என் புரியாத பாதைகள் காட்டிலும் நீ நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீர் சுமந்து வந்த பாதைகள். இந்த வார்த்தை திருப்பி பண்ணி, என் புரியாத பாதைகள். ஆமென். நீர் நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீர் சுமந்து வந்த பாதைகள். நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு. வலது கரத்தை உயர்த்தி நன்றியோடு ஹல்லேலூயா.
ஆமென். பிரசங்கி 11வது அதிகாரம் அதோட 5வது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பிரசங்கி 11:5, ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே. அடுத்த வார்த்தை கவனி, எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். ஹல்லேலூயா. வயிற்றுக்குள்ள, தாயின் வயிற்றுக்குள்ள எலும்புகள் உருவாகிற விதம், உருவான பிறகு ஸ்கேனில் பார்த்து சொல்லுவாங்க கை வந்துட்டு கால் வந்துட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எப்படி உருவாச்சுது, அது உருவான விதம் அது எப்படி நமக்கு தெரியாதோ அதே போலதான் எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்கள் நமக்கு தெரியாது. அதனால தான் ஒரு தேவ பிள்ளை எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் எதை அனுமதித்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது சொல்லுவது ஈஸி, கேட்கறது அதை விட ஈஸி. ஆனால் செய்வது என்பது கொஞ்சம் கடினம். அவன் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க பாஸ்டர், அவன் நடந்து பாருங்க அப்போ தான் தெரியும் சொல்கிறது போல இருக்கு நிறைய பேருடைய முகத்தை பார்க்கறது. ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுது அவருடைய செயல்கள். ஆனால் ஒன்று கன்ஃபார்ம், அவருடைய செயலின் முடிவு மிகுந்த இரக்கமும் மிகுந்த உறக்கமும் உடையதா இருக்க போகிறது. அது சாதனையாய் தான் மாறுமே தவிர அது வேதனையாய் முடியாது என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி ஸ்தோத்திரங்களோடு நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த மாலை நேரத்திலே நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு சொல்லுங்க. என் புரியாத பாதை காட்டிலும், என் புரியாத பாதைகள் காட்டிலும் நீ நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீர் சுமந்து வந்த பாதைகள், என் புரியாத பாதை, என் புரியாத பாதைகள் காட்டிலும் நீ நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த, எத்தனை பேர் சொல்ல முடியும், நீர் சுமந்து வந்த பாதைகள், நீர் சுமந்து வந்த. கரங்களை உயர்த்தி நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. அவர் அறிகிறார் எல்லாவற்றையும், அவருக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்பது. ஆமென். நன்றியோடு நம்பிக்கையோடு முன் செல்ல சபையே. அன்பு தேவ பிள்ளைய கர்த்தரை நம்பிக்கால்வை எந்த பாதையிலும். ஹல்லேலூயா. என் வேளை இன்னும் வரவில்லை, என் வேளை இன்னும் வரவில்லை என்றவரே. நேரங்களும் காலங்களும் புரிவதில்லையே. என் வேளை இன்னும் வரவில்லை என்றவரே. நேரங்களும் காலங்களும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்யும். அதினதின் காலத்தில் கரத்தை பிடித்து முகத்தை பார்த்து நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. சத்தமாய் பாடுவோம். ஆமென். என் புரியாத பாதைகள், என் புரியாத பாதைகள் நீ நடத்தின வழிகள், நீ நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீர் சுமந்து வந்த பாதைகள், என் புரியாத ஆமென். இதுவரை நடத்தி வந்ததை பாருங்கள், எத்தனை பாதைகள். ஆமென். புரியாத வழியில் அல்லதுவா கர்த்தர் நடத்தி மேன்மைப்படுத்தினார். நாம் நடந்ததை விட அவரால் சுமக்கப்பட்டதல்லவோ அதிகம். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. ஓ நன்றியோடு. உன் வழியும் என் வழியும் வேறு என்றீர், உன் வழியும் என் வழியும் வேறு என்றீரே. பாதைகளும் நடத்துதலும் புரிவதில்லையே. உன் வழியும் என் வழியும் வேறு என்றீரே. பாதைகளும்
நடத்துதலும். சொல்லுங்க, அவசரமாய் அல்ல, அவசரமாய், தாமதமாய் அல்ல, அவசரமாய் அல்ல, தாமதமாய் அல்ல. அன்றென்றுள்ள தேவைகளை அதிசயமாய் சந்தித்து நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. நன்றியோடு வலது கரத்தை உயர்த்தி, என் புரியாத பாதைகள், என் புரியாத, ஹல்லேலூயா. என் மகனே, என் மகளே, நான் உன்னை நடத்துகிறேன் என்கிற நிச்சயம் உனக்கு இருக்குமானா, நீ நம்பிக்கையோட கால்வை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு தீங்கு செய்வதில்லை. என் புரியாத, என் புரியாத, இதுவரை உன்னை நான் சுமந்துதானே கொண்டு வந்தேன், என் கரத்தில் அல்லவோ உன்னை நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீர் சுமந்து வந்த பாதைகள் ஏராளமே. நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே இயேசுவே. உங்க சத்த உயரட்டு, நன்றியோடு, நன்றியோடு. ஹல்லேலூயா. கடலாழத்திலும், கடலாழத்திலும், அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களும் சிங்க கூட்டங்களும் பயம் வேண்டாம், உணருகினில் நான். கடலாழத்திலோ உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ என்னை நம்பி நில்லு என்று கர்த்தர் சொல்றார். என்னை நம்பி நில்லு. ஹல்லேலூயா. என்றுரை செய்தவரை ஆராதிப்பே, ஆவியில் ஆராதிப்பே. செய்தவரை ஆராதிப்பே. நம்பிக்கையோட பாடுங்கள். நான் உன்னை ஒருபோதும், நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்றவரை. உங்க சத்தம் கேட்கின்ற சபை சத்தம் உயர்த்தி, நான் உன்னை, நான் உன்னை, தேங்க்யூ ஜீசஸ் என்றவரை. சொல்ல, கடலாழத்திலும், கடலாழத்திலும், சூளையிலும் உன்னை காத்திடும் பலவான். விஷ சர்ப்பங்களோ, விஷ சர்ப்பங்களோ கூட்டங்களோ பயம் வேண்டாம், உணருகினில் நான். கடலாழத்திலோ தீ எத்தனை மடங்கு எரிந்தால் என்ன, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும் போது எதுவும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அந்த தீயின் வாசனை உன் மேல் படவிட மாட்டார். அவர் உண்மை உள்ளவர், அவர் காக்கிறவர். என்றுரை செய்தவர் ஆராதிப்போ ஆவியில். ஹல்லேலூயா. என்றுரை செய்தவரே. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி வரை சத்தமாய் ஹல்லேலூயா. எல்லாரும் ஆராதிக்கலாம். யாரும் சும்மா இருக்க வேண்டாம். தேவ சமூகத்தில் இருதயத்திலிருந்து சத்தம் உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. Oh, we worship you, Lord. We thank you, Lord. Hallelujah. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி, என் கர்த்தரின் பட்சத்தில் உண்டு. அவருடைய செயல்கள் எனக்கு புரியல, ஆனா செயலின் முடிவை குறித்து எனக்கு நம்பிக்கை உண்டு. அவருடைய வழி எனக்கு தெரியல, ஆனா இந்த வழியின் முடிவை குறித்து எனக்கு நம்பிக்கை உண்டு. அக்கினியை கடக்க பண்ணுவார், நாமே தீயை கடக்க
நேரத்தில் விசுவாசித்து ஆராதியுங்கள், நம்பி ஆராதியுங்கள். நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவர் நல்லவர். நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவர் என்னை அறிந்தவர். அவரை நம்பி இருக்கிற நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. எந்த ஆழத்திலும் என்னை விடாத தெய்வம் அவரே. வழுவாதபடி என்னை காத்து நடத்துகிறவர். அவர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆகாரை அறிந்த தேவன் என்னையும் அறிந்திருக்கிறார். தாவீதை அறிந்த தேவன் என்னையும் அறிந்திருக்கிறார். ஆபிரகாமை அறிந்த தேவன் என்னையும் அறிந்திருக்கிறார். யாக்கோபை அறிந்த தேவன் என்னையும் அறிந்திருக்கிறார். ஆமென், ஆமென். பேதுருவை அறிந்த தேவன் என்னையும் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் விசுவாசி என்னை அவர் அறிந்திருக்கிறார்? ஹல்லேலூயா. என்னை அறிந்தவருக்கு என் வழியும் தெரியும். அவர் என்னை நேர்த்தியாய் நடத்துகிறவர். அப்படி எழுந்திருக்கலாம் ஒரு சில நிமிடங்கள். ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறதை நினைத்து. ஹல்லேலூயா. தாவீது சொல்ற, அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். ஆமை, என் உட்காருதல், என் எழுந்திருத்தல். அதனாலதான் அவர் என்ன அறிந்திருக்கிறதுனால, அவர் என்ன நடத்துறதுனால. ஆமை, எத்தனை போராட்டங்கள், எத்தனை சோர்வுகள், எத்தனை கலக்கங்கள். தாவீதை சுத்தி 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 ஒரு டைம் வருகிறது வரையிலும். ஆமென். தாவீது சந்தித்த சூழ்நிலைகள் ஒரு பக்கம் அல்ல, ரெண்டு பக்கம் அல்ல, சுத்தி எந்த பக்கம் திரும்பினாலும். அப்படிப்பட்ட நடுவிலும் தாவீது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் என்னை அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் இந்த நம்பிக்கையோடு இருக்கிறீங்க? கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார் சொல்றவங்க, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ. சுற்றி சுற்றி ஆமென். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய். ஆமென் இயேசுயா. ஆமென். யூதா 1 அதிகாரம் 24-25 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். அவர் நம்மளை எப்படி நிறுத்தணும்னு விரும்புகிறான்? வழுவாதபடி காத்து மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு. இந்த வார்த்தை நேற்றைக்கு கன்வென்ஷனில் இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை திடீர்னு தியானிக்க வைத்தார். அதில் சொல்லப்பட்ட அந்த மகிழ்ச்சி, மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மிகுந்த மகிழ்ச்சி யாருக்கு? நிறுத்தப்படுறவங்களுக்கா, நிறுத்துறவருக்கா? எப்படி பார்த்தாலும் இந்த வசனம் நம்ம கிட்ட பேசும். நிறுத்துறவங்களுக்கும் மகிழ்ச்சி, நிறுத்துறவருக்கும் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அவருக்கு எது ரொம்ப மகிழ்ச்சி தெரியுமா? என்னை வழுவாதபடி கொண்டு போய் நிறுத்திடணும். நமக்கு எதுதான் மகிழ்ச்சி தெரியுமா? நம்ம வழுவாம போய் நின்றுணும். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் பார்த்து பார்த்து நடத்துறார். இப்படி நம்மளை நிறுத்துறதுக்கு அவர் சந்தோஷப்படும் போது, ஆமென், நம்முடைய வழிகளில் நாம் தோற்று போக கர்த்தர் விடுவாரா? வெட்கப்பட்டு போக விடுவாரா? ஆமென். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை எந்த வழியில் நடந்தாலும் தைரியமா நில்லுங்க. இந்த வசனத்தை மறந்துடாதுங்க. என்ன அங்க கொண்டு போய் நிறுத்துறதா அவருக்கு மகிழ்ச்சியானா, இங்க எந்த வழியில கர்த்தர் என்னை தோற்று போக விட மாட்டார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி ஹல்லேலூயா. முழு பலத்தோடு நம்பிக்கையோடு என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், என் உட்காருதல் எழுந்திருத்தலை அறிந்திருக்கிறவர். சேர்ந்து பாடுவோமா? ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதோ. ஆமே. நல்ல கைகளை தட்டி நன்றாய் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஏசையா, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே. சொல்லுங்க நம்பிக்கையோடு நன்றியோடு. எண்ணங்கள் ஏக்கங்கள், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள்
சந்தலருகதறியாதரா. ஆமென். சொல்ல, கருவையும் கண்கள் கண்டன, கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கரு ஆண்டவரே, அங்கிருந்தே கவனிக்க தொடங்கினீங்க பையன் வாழ்க்கைய, இதுவரை கவனித்து வருகிறீரப்பா. ஹல்லேலூயா. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமா உருவாக்கினார். அதிசயமா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஆமென். என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், ஆராய்ந்து. ஆமென். சுற்றி சுற்றி என் தேவனே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதோ, நான் எழுவதோ, நான் அமர்வதோ, நான் எழுவதோ நன்றாதி நன்றா. சொல்லுங்க, நன்றாய் அறிந்திருக்கிறீர், நன்றா. என்னை குறித்து உமக்கு தெரியும்பா, என் பாதை குறித்து நீர் அறிவீரப்பா. ஆமென். சொல்லுங்க, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உள்ள நன்றியால் இந்த மாலை நேரத்தில் இருதயங்கள் நன்றியால் நிரம்புவதாக. அவருடைய செயல்களை நீ அறியாய், ஆனா செயலின் முடிவை குறித்து நம்பிக்கை உண்டு. அவருடைய வழிகள் புரியாது, ஆனா அந்த வழியின் முடிவை குறித்து நம்பிக்கை உண்டு. விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, நிச்சயத்தோடு ஆராதிங்க, நிச்சயத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என்னை சுற்றிலும் அறிந்திருக்கிறவர், என் முன்னும் பின்னும் அறிந்திருக்கிறவர், என் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், அவர் எல்லாவற்றையும் எனக்காய் வாக்கியம் பண்ணி தருவார். விசுவாசித்து கரைகளை தட்டி ஸ்தோத்திரங்களோடு கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் ஆலயம் உருவான விதம் எனக்கு தெரியாதது போல, அவர் செய்கிற எல்லாவற்றையும் எனக்கு புரியல, தெரியல. ஆனா ஒன்று தெரியும், அவர் சகலவற்றையும் எனக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறவரே, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்றவரே. இஸ்ரவேலே, நீ என் தாசர், நான் உன்னை மகிமைப்படுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறவர். அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார், வழுவாதபடி என்னை காத்து அந்த மகிமையில மிகுந்த மகிழ்ச்சியோடு என்னை கொண்டு போய் நிறுத்துவார். நன்றி ராஜா. நம்பிக்கையோட நிற்கிறோம் ஆண்டவர், உம்மையே விசுவாசித்து நிற்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கரம் என்னை ஒரு நாளும் கைவிடாது. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் நன்றியுள்ள இருதயத்தோட, எஸ், நான் நடக்கிற பாதை எனக்கு புரியல, ஆமென், கர்த்தருடைய செயல்கள் என்னன்னு எனக்கு புரியல, ஆனா முடிவை குறித்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த காரியத்தின் முடிவை குறித்து எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. ஆமா, இந்த நிச்சயம் உள்ள தேவ பிள்ளைகள் இந்த மாலை நேரத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஸ்தோத்திரத்தோடு நான் அவர்களுக்கு முன் இருளை வெளிச்சமாக்குவேன் என்று சொன்னவர், நான் அவர்களுக்கு முன் இருளை வெளிச்சமாக்குவேன், நான் இதை செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் எனக்காய் சகலவற்றையும் செய்கிறார். அப்படி ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர், என்னை வழுவாதபடி காக்கும். தமது மகிமை உள்ள சன்னிதானத்தில் என்னை மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறுத்தும். என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார், அவரை அதிகாரமுடையவராய் இருக்கிறார். அவர் செய்வதை யாருக்கும் தடுக்க முடியாது. ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நீங்க பிடிச்சிருங்க,
உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க. உங்க சித்தம் போல என்ன நீங்க பிடிச்சிருங்க. ஆண்டவரே, உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க. உங்க சித்தம் போல என்ன. உம்மை நம்பி நடக்கிறே தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று. ஆமென். உம்மை நம்பி நடக்கிறே இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறே. நீங்க பிடிச்சிடுங்க. என்ன நடத்துங்க ஆண்டவரே, நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே, என்ன நடத்துங்கப்பா. பிடிச்சிடுங்க. உங்க கரத்தால என்ன நீங்க. ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி இந்த 2 கரங்களை இருதயத்தில் வைத்து ஒரு ஜெபத்தை, ஆமே, பல முறை செய்திருந்தாலும் இந்த இரவு நேரத்தில் ஒரு விஷயம் கூட ஒரு முழுமையான அர்ப்பணிப்போட ஒரே ஒரு வார்த்தை சொல்ல போறீங்க. நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே, நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே. இது உண்மையாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிற தேவ பிள்ளைகள். அல்லது இந்த ஒரு வார்த்தையில் முழு அதிகாரமும் அவர் கையில் கொடுக்குறோம். ஆண்டவரை நீங்க என்ன நடத்துங்கன்னு சொல்லும் போது அங்கே பாதையை நாம நியமிக்கலை, என்ன செய்யணுங்கிறதே நாம சொல்லலை. ஆமே, ஒரே வார்த்தை சொல்கிறேன். நீங்கள் என்ன பார்த்து வச்சிருக்கிறீங்களோ, நீங்கள் என் லைஃப்பை எப்படி கொண்டு போக சித்த வச்சிருக்கிறீங்களோ, எதை செய்ய நீர் விரும்புகிறீரோ அது என்னில் பரிபூர்ணமாய் நிறைவேற அப்பா நீங்கள் என்ன நடத்துங்கப்பா. எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புகிறீர்கள்? பல முறை ஜெபித்த ஜெபமாக இருந்தாலும் இந்த இரவு நேரத்தில் ஒரு விஷயம் கூட ஒரு முழு அர்ப்பணிப்போட இந்த வார்த்தை இருதயத்திலிருந்து எழும்பட்டும். என்னை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே, என்னை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, என் வாழ்க்கையை நான் நடத்த வேணாம்ப்பா, என் வாழ்க்கை எந்த மனுஷனும் நடத்த வேணாம்ப்பா, என் வாழ்க்கையை நீங்க மட்டும் நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தரே எனக்கு மெய்ப்பரா இருந்து, கர்த்தரே எனக்கு முன்னின்று நீர் காண்பிக்கிற வழியிலே, நீர் என்னை கொண்டு போகிற வழியிலே நடக்கத்தக்கதான கிருபையை இந்த நேரத்தில் எனக்கு தந்தருளுவீராக. கர்த்தர் என்னை நடத்துவீராக. என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். இதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க நான் கேட்கலாப்பா. நீங்க எப்படி என்னை நடத்த சித்த வைத்திருக்கிறீரோ, நீர் எதை செய்ய சித்த வைத்திருக்கிறீரோ, நீர் எப்படி என்னை கொண்டு போக சித்த வைத்திருக்கிறீரோ அப்படியே கர்த்தர் என்னை நடத்துவீராக. நான் நடக்கிற பாதையில் அல்ல நன்மை, கர்த்தர் என்னை நடத்துகிற பாதையில தான் நன்மை இருக்கிறது. கர்த்தர் என்னை நடத்துகிற பாதையில தான் மேன்மை இருக்கிறது. கர்த்தர் என்னை நடத்துகிற பாதையில தான் நித்தியம் இருக்கிறது. கர்த்தர் என்னை நடத்துகிற பாதையில தான் மகிமை இருக்கிறது. நீங்க நடத்துங்க ஆண்டவரே. எந்த பாதையில கொண்டு போகிறீர்களோ உம்முடைய கரத்திலே முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. வழி எங்களுக்கு தெரியல, செயல் எங்களுக்கு புரியல, ஆனா முடிவு எங்களுக்கு தெரியும். அது மிகுந்த இரக்கமும் மிகுந்த உருக்கமும் அது மகிமையமா இருக்க போகிறதப்பா. அது மகிமையமா இருக்க போகுதப்பா. உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க. உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க. ஓ, நீங்க பிடிச்சிருங்க. என்ன செய்யணும் உமக்கு தெரியும் ஆண்டவர். அல்லேலூயா. சொல்லுங்க, உம்மை நம்பி நடக்குறேன், உம்மை நம்பி நடக்கு என் தகப்பனே, உங்க பாதை. நம்பிக்கையோட சொல்லுங்க, அதுதான் நன்மையே. ஆமென். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நீங்க பிடிச்சிருங்க. உங்க கரத்தால என்ன நீங்க நடத்து. ஆண்டவரே, என் கையை நீங்க பிடிச்சுக்கோங்கப்பா.
என் வாழ்க்கையை உங்க கரத்துல வச்சுக்கோங்கப்பா. நீரே நடத்துவீராக, உம்முடைய விருப்பம் போல நடத்துவீராக. ஆமென். நம்பிக்கையோட சொல்ல, தண்ணீரை கடந்தாலும் தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடந்திட்டாலும் வெந்து போக விட மாட்டீர். தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடந்திட்டாலும் வெந்து போக விட மாட்டீர். செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர். செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர். அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர். அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று. வலது கரத்தை உயர்த்தி நீங்க பிடிச்சிடுங்க. ஹல்லேலூயா. நடத்துங்க ஆண்டவரே. எனக்கு தெரியலப்பா என்ன சொல்லணும், நீங்க நடத்திட்டா போதும்பா. என்ன நடத்திருங்க ஆண்டவரே, நீங்க நடத்திருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அறியாத வழிகளிலே, அறியாத வழிகளிலே என்னை நீர் நடத்துகின்றீர். புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளி. அறியாத வழிகளிலே என்னை எத்தனை நன்மை செஞ்சாலும் அடுத்த ஸ்டெப் எனக்கு தெரியல ஆண்டவரே. ஹல்லேலூயா. இருளை வெளிச்சமா என் முன்னே மாற்றிடுவீர். இருளை வெளிச்சமா என் முன்னே மாற்றிடுவீர். தீமையும் நன்மையா எனக்காய் மாற்றிடுவீர். தீமையை நன்மையா எனக்காய் மாற்றிடுவீர். உம்மை நம்பி நடக்கிறேன். ஹல்லேலூயா. உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று. நீங்க பிடிச்சிருங்க, நீங்க பிடிச்சிருங்க. உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திருங்க இயேசுவே. பிடிச்சிருங்கப்பா. பலதுல கால் வச்ச பிறகுதான் தெரியும் சபையே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க பிடிச்சிருங்க, நீங்க பிடிச்சிருங்க. கடைசி வரை, கடைசி வரை தேவ கரமே என்னை நடத்துவதாக, தேவ கரமே நடத்துவதாக. நீங்க பிடிச்சிருங்க. ஓ ராபாஷியா தலரே. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமையா. கர்த்தரினை நடத்துகிற வழிகள் ஒவ்வொன்றும் அதிசயம் என்று நிச்சயம் நிச்சயம் உள்ளவர்கள், அது மகிமை என்று விசுவாசிக்கிறவர்கள் முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீ நடத்துவீராக. உம்முடைய விருப்பங்களிலே நிறைவேறட்டும் ஆண்டவரே. முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் அப்பா, முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.